ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் இதுவரைக்கும் எந்த சேனல்லையும் பார்க்காத ஒரு வீடியோவாக இருக்கும். இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சே அப்படின்லாம் தம்ப்நெயில் வைப்பாங்கல்ல. இது மொத்த வீடியோ கண்டென்ட்டே இப்படி தான். அதாவது ட்ரேடிங் வியூ அப்படின்னு ஒரு சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம், அதாவது சார்ட் வரும் இல்லையா, நம்ம ப்ரைஸ் சார்ட் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் ட்ரேடிங் வியூ அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதில் ட்ரேடிங் வியூ தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, பார் ரீப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். நம்ம லைஃப்லேயே நடந்ததுக்கு ஒரு டைம் மிஷின் மாதிரி டக்குன்னு போயிட்டு அந்த ரியல் டைமில் நம்மளால் வாழ முடிஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் எந்த சார்ட் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதாவது இப்போ 2022 என்ன நடந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியக்கூடாது, அதுலேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னால் அதுக்கப்புறம் இருக்கிற சார்ட் எல்லாம் அப்படியே டக்குன்னு மேஜிக் மாதிரி மறைஞ்சிரும். அந்த குறிப்பிட்ட டேட்லேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஓகே, இது ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஆனால் இது டெஃபினட்டாக பப்ளிக், நம்ம வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸுக்கும் இது கண்டிப்பாக தெரியணும். அப்படிங்கிறதுனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் போட்ட ஒரு வீடியோவை எடுத்து நம்ம யூடியூப் சேனலுக்காகவும் போடுகிறேன். நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணணும், இல்லை ஆக்சுவலாக நம்ம ஒழுங்காகவே ப்ராப்பராக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாக்க இதில் அதுக்கு ரீப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது டைம் மிஷினில் ஏறி பின்னாடி போகிற மாதிரி. இப்போ கேண்டில் ஸ்டிக் கற்றுக்குறீங்க அப்படின்னா நிஜமாகவே மார்க்கெட்டில் அது எந்தெந்த இடத்துல எவ்வளோ பவர்ஃபுல்லாக யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்படி நகர்த்திக்கிட்டே இருப்போம். நகர்த்தி எந்தெந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்றது அது வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி தெரியும். கரெக்டாக? ஆனால் இது அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியக்கூடாது, ஆனால் நான் வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னாக்க இந்த இடத்துலேருந்து எந்த இடம் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு ரீப்ளே பண்ணிக்கலாம். இப்போது இது இருக்குது, இந்த டேட் வச்சுக்கோங்க. இங்கே கரெக்டாக மார்க்கெட் மேலே போயிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹேமர் வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் ரிஜெக்ஷன் வந்திருக்கு, அதனால தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து வந்து அதுக்கப்புறம் என்னென்ன கேண்டில் வந்திருக்கு, அது உண்மையிலேயே நம்ம சொல்லி கொடுக்குறது மார்க்கெட்டில் யூஸ் ஆயிருக்கா, ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். கரெக்டாக? இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான், பெய்டு வெர்ஷன் கிடையாது. ஏன்னா கீழே ஆட் வருது. பெய்டு வெர்ஷன் தான், இந்த இடத்துல ஆட் வராது. இப்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அது ரீப்ளேங்கிறது எப்படி பார்க்குறது, எதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல தான் நேம் சர்ச் பண்ணுவீங்க இல்லையா. இதுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல மந்த்லி, வீக்லி, டெய்லி இருந்தால் மட்டும்தான் இந்த ரீப்ளே வேலை செய்யும். இப்போ நீ வீக்லியில் வச்சாச்சு, ஓகே. அப்படின்னா அடுத்து என்ன வந்துக்கிட்டே இருக்கும், இது நமக்கு டேஞ்சரான ஏரியா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே அது சொல்கிறது இல்லை. அந்த ஏரியாவே நமக்கு தேவையில்லை, அந்த சிலபஸே நமக்கு வேண்டாம். அதனால் அப்படியே தள்ளி வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ரீப்ளே அப்படின்னு இருக்கும், பார் ரீப்ளே அப்படின்னு இருக்கா. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இப்போ இந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியக்கூடாது சார், நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ரீப்ளேன்றதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சார்ட் ரெடி ஆகிடும். அந்த இடத்துல ப்ளூவாக செலக்ட் ஆகிடும். அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்ற அந்த கத்திரிக்கோள் சிம்பிள் வருதா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த பார் நகர்த்துறேன், அதே ப்ளூ கலர் கோடில் ஒரு கத்திரிக்கோள் மேலே எங்கேயும் போகுதா, மேலே எங்கேயும் போதனால மவுஸை நகர்த்துறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்போ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரிய வேண்டாம் சார், இதுலேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் இருக்கிற மொத்தமும் மறைஞ்சிரும். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வந்துடும் நமக்கு. இது என்ன டேட்டு, கீழே டேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும். 2016க்கு போயிட்டோம் நம்ம. 2016 நவம்பர் மாதம், 8 வருஷம் 9 வருஷம் பின்னாடி போயிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க பாருங்கள், ஃபுல்லாக மறைஞ்சிரும். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே அப்படியே கீழே வந்தீங்கன்னா செலக்ட் பார் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பார் வேணுமா, செலக்ட் டேட் வேணுமா அப்படின்னு கேட்கும், ரேண்டம் பார் வேணுமான்னு கேட்கும். இது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது பாட்டில் இருக்கட்டும். ஏற்கனவே ப்ரீசெட் கரெக்டாக தான் இருக்கும். இதை தான் நோண்டிங்கன்னா தான் குழப்பமாகும். அடுத்து என்ன பண்ணும், இது ப்ளே பட்டன். கரெக்டாக? ப்ளே இந்த இருக்கா, இது மேலே வச்சிங்கன்னா ப்ளே அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது இது ஃபார்வேர்டு, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜம்ப் டு ரியல் டைம் ஸ்டார்ட். இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரீப்ளேலேருந்து டபான்னு இப்போ 2025 ஜனவரிக்கு வந்துடும் ஸ்ட்ரைட்டாக. புரியுதா? அதனால் இதை கொடுக்கக்கூடாது. இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல ரீப்ளே ஸ்பீட் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள்.
நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 1 அப்லோட் பர் 3 செகண்ட்ஸ், 3 செகண்டுக்கு தான் ஒரு பார் வரும். அதாவது இப்போ நம்ம வச்சுருக்கிறது வீக்லி சார்ட்டு. ஒரே ஒரு கேண்டில், திஸ் கேண்டில் ரெப்ரசன்ட் அ ஃபுல் வீக் மூவ். எவ்வளோ ஹை போயிருக்கு, எவ்வளோ லோ போயிருக்கு, எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு ஃபுல் வீக் நடந்தது தான் ஒரு கேண்டில் ரெப்ரசன்ட் பண்ணும். ஆனாலும் இது ரீப்ளேங்கிறதுனால ஒரு கேண்டில் வர்றதுக்கு 3 செகண்ட் ஆகும். அது ஓகேயா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சார்னா ஒரு அப்லோடு, ஒரு செகண்டுக்கு ஒரு அப்லோடு, அடுத்து ஒரு செகண்டுக்கு 3 அப்லோடு. இங்கே வச்சுட்டிங்கன்னா ஒரு செகண்டுக்கு 10 அப்லோட் டக்கு போகும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் உங்களால் பண்ண முடியாது. அப்போ பேசிக்கலாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 1 அப்லோட் பர் 3 செகண்ட் இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த ப்ளே பட்டன் இருக்கா, இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றது அடுத்தடுத்து அதுவாக வரும், ரியல் டைம் மார்க்கெட் மாதிரி வரும். இப்போ என்ன ஆச்சு, ஒவ்வொரு கேண்டில் முடியும் போது தான் அந்த ஷேப்பை நம்ம டிசிஷன் எடுக்கணும். கேண்டில் முடியறதுக்கு முன்னாடி டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். இந்த டேட் இப்படி வச்சுட்டிங்கன்னா தெரியும். அதே கேண்டில் பாருங்கள், முதல்ல என்ன ஆச்சு, ஃபுல்லாக பயிற்சி வந்து மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலும் ஷேப் என்ன ஆகுது, அதோட ரூல் பாஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் நான் கம்பல்சரியாக டெஸ்ட்டு எக்ஸாம் எல்லாமே இதில் தான் கொடுப்பேன். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் சொல்கிறது, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா மந்த்லியில் வச்சுக்கோங்க. மந்த்லியில் வச்சுக்கிட்டு பேசிக்காக கேண்டில் ஸ்டிக்காவது என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக இதெல்லாம் ரிவர்சல் சிம்டம்ஸு. இங்கே பாருங்கள், அதே தான் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இது வந்துச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் நல்லா இறங்கிடும். அப்போ நீங்களும் என்ன பண்ணலாம், ஐயோ இதுக்கு மேலே நல்ல மாதிரி ரிவர்சல் சிம்டம்ஸ் வருது, இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்குவோம், இல்லையா இந்த இடத்துல போய் நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிற மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு அவாய்ட் ஆகும். அதுதான் நாலேஜ் தான் இதில், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் இதில் என்ன, இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வருது, ரிவர்சல் சிம்டம்ஸ்லாம் வருது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் கேண்டில் ஸ்டிக்ஸாவது இன்வெஸ்டர்ன்றவங்க டெஃபினட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைனா இந்த ஹையில் போய் வாங்குவீங்க, இந்த இடத்துல வாங்கிட்டு அதுக்கப்புறம் டமால் அங்கேருந்து இறங்கிட்டே போச்சுன்னா என்ன ஆகும், வெறுத்து போய் விற்றுட்டு மார்க்கெட் விட்டு வெளில போய்ட்டு ராசி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் தப்பு நம்ம பேரில் தாங்கிறத மட்டும் யாரும் ஒத்துக்கிறதே கிடையாது. இப்போ டெய்லியில் போட்டால் கூட ரீப்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். கரெக்டாக இங்கே பாருங்கள், டெய்லியில் முதல்ல வீக்லியில் வச்சுருந்தேன், இப்போ டெய்லியில் வச்சுருக்கேன். டெய்லியில் வச்சாலும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அதே பீரியடு இங்கே பாருங்கள், கீழே டேட்டு பாருங்கள், எந்த பீரியட் வந்திருக்கு, 2017 ஜனவரிக்கு வந்திருக்கு. இப்போ ஏன்னா நம்ம முதல்ல வீக்லியில் வச்சு ஓட விட்டுருந்தோம், இப்போ டெய்லியில் மாற்றியாச்சு. ஆனாலும் இப்போ டெய்லியில் தான் ஓடிட்டு இருக்கும். இந்த டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜனவரி 17, அடுத்து ஜனவரி 30, இங்கே கீழே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வென்ஸ்டே 27 ஜனவரி. ஒவ்வொரு நாளும் டெய்லி கேண்டில் தான் ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படின்னால் டெய்லி டைம் ஃப்ரேம் கீழே வரீங்கன்னா யூ ஆர் அ ப்ரொஃபஷனல்னு யாருக்கு தெரியும், ட்ரேடிங் வியூக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் தே ஆர் வேர்ல்டு வைடு லீடர்ஸ். இப்போது அப்படியே ஹவர்லியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், சக்குன்னு அப்படியே நின்று ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். இங்கே பாருங்கள், டெஸ்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் இன்ட்ராடே பார். ஏன்னா ஹவர்லினா இன்ட்ராடே, எதுக்கு, இந்தியன் மார்க்கெட்டுக்கு இல்லை, ஃபாரெக்ஸுக்கு. ஆனால் இவங்க டோட்டலாக ஓவரால் வேர்ல்டு வைட் லீடருங்கிறனால ஃபாரெக்ஸ் கமாடிட்டி எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனால ஹவர்லிங்கிறது இன்ட்ராடேயாக தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து 30 டே ஃப்ரீ ட்ரையல் எடுத்துகிட்டு ப்ரீமியம், ரெக்கமெண்டட் ப்ரீமியம் வருஷத்துக்கு 15,000 ரூபா கட்டினாத்தான் அந்த இது பார் ரீப்ளே வரும், இல்லைனா வராது அப்படின்றான். டெய்லி மட்டும்தான் கீழே ஓடிக்கிட்டு இருக்கும், பேக்ரவுண்ட் என்ன ஓடிட்டுருக்கு, ஓடிட்டு தான் இருக்கும், அதை நிறுத்த மாட்டான். ஆனால் ஹவர்லி இல்லை பண்ணால் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது மக்களே. அதுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் வந்தீங்கன்னா எனக்கு காசு கொடுக்கணுன்றுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, ப்ரொஃபஷனல்னால் காசு கொடுத்தா தான் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வேர்ல்டு வைடு லீடரே இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் அனாலிசிஸை ஒழுங்காக கற்றுக்கணும்னால் அது பெய்டு வெர்ஷன் தான். ஏன்னா அது தொழில். ப்ரொஃபஷன் வந்துட்டால் ப்ரொஃபஷனல் ஃபீங்கிறது இருக்க தான் இருக்கும். ப்ரொஃபஷனல் ஃபீ எஃப்இஇயை எஃப்ஆர்இஇயாக எதிர்பார்க்க கூடாது. ஓகே, பாய்.